எல்லாருக்கும் வணக்கம் சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம் சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனலில் ஒன்று டேஸ்ட் டெஸ்ட் தான். டஸ் இட் ஒர்க் டேஸ்ட் டெஸ்ட். ஆஷிர்வாதோட இன்ஸ்டன்ட் சூஜி அல்வா வித் ஜாகரி அதுதான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது உண்மையிலே சூஜி அல்வாவாக வந்துச்சா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஏன்னா ரவா அல்வாவே பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக வரணும், அதுதான் மெயின் அதோடது. ஸோ எப்படி வந்துச்சு, எல்லாமே நல்லபடியாக வந்துச்சா, டேஸ்ட் முதல்ல எப்படி இருக்குது, அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த அல்வா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஆஸ் வெல் அஸ் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஷிர்வாதோட இன்ஸ்டன்ட் சூஜி அல்வா இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. இப்படி கூட இருக்குதா அப்படின்றது. ஸோ சரி, இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துடலான்ட்டு இது நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ இது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் ஆட் பாய்லிங் வாட்டர் 8 நிமிஷத்தில் உங்களுக்கு அல்வா ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் தான். வெல்லம், அதுக்கப்புறம் ரவை, ஸ்கிம்ட் மில்க் பவுடர், நெய், கேஷ்யூநட், நட்மேக், அப்புறம் ஏலக்காய். ஸோ பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சலாம். இது பவுல்லையே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த கண்டென்ட்ஸை நீங்கள் பவுலில் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம பவுல்லையே அல்வா செஞ்சு முடிச்சிடலான்றாங்க. என்னென்னா இந்த கண்டென்ட்ஸை நம்ம ஒரு பவுலில் போட்டுடணும், எம்டி பண்ணிடணும். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் பாய்லிங் வாட்டர் இதில் ஆட் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 8 நிமிஷத்துக்கு இதை கவர் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் 8 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி ஃபர்தராக மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு சூஜி அல்வா ரெடி. ஸோ இப்படி தான் இதை செய்யணும். இதோட விலை பார்த்திங்கன்னா 30 ரூபாய். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேக்கெட்குள்ளே இப்படி தான் இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஸ்மெல்லு தூக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது அல்வா. அல்வாவோட இன்க்ரீடியன்ஸ் குட்டி குட்டியாக கேஷ்யூ குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அல்வாவில் இன்னொரு மெயின் இன்க்ரீடியண்ட் ட்ரை கிரேப்ஸு. அது இல்லை, அது மிஸ்ஸிங். அது இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ட்ரை கிரேப்ஸ் நிறைய ஆட். இப்போ சுட்டணி, இப்போது 4 டேபிள் ஸ்பூன் சுட்டணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் நம்மளுக்கு சூஜி அல்வாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா ட்ரை ஆகிடும். ஸோ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த கேஷ்யூலாம் இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ அவ்வளோதான். இது நம்ம மூடி வச்சிடணும். ஸோ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். வாவ், நைஸ் அண்ட் சாஃப்ட். ஸோ சாஃப்டில் அல்வானா இப்படி தான் இருக்கணும். செம சாஃப்ட்டு. ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக குவான்டிட்டி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 வாங்கினாதான் செய்ய முடியும். ரொம்ப கம்மி குவான்டிட்டி. ஓகே, இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் வெல்லத்தில் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை ரவா அல்வா. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப வியர்டாக இருக்குது. இந்த ரவையும் ரொம்ப முழுசாக என்னமோ மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ரவா அல்வாவில் ரவையே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அல்வா அப்படியே கரைஞ்சிடும் இல்லைங்களா. இது ரொம்ப வியர்டாக இருக்குது இந்த ரவை. ஆக்சுவலாக டேஸ்ட்டும் ரொம்ப வியர்டாக இருக்குது. ஒருவேளை அந்த வெல்லம் எனக்கு புதுசாக இருக்கிறதுனாலையா, மேபி அதனால் இருக்கலாம். பட் ரவை கூட நம்ம ரொம்ப கடைஞ்சி எல்லாம் பண்ணுவோம். எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பிடிக்கலைங்க இது. ஓகே தான், நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிற அல்வாவுக்கு ஈக்குவலே சுத்தமாக பண்ண முடியாது. வெள்ளத்தாலே என்னன்னு தெரியல, ரவையும் முழுசாக ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கல. ஆஸ் வெல் அஸ் குவான்டிட்டி ரொம்ப கம்மி. அநியாயத்துக்கு ஒருத்தர் மட்டும் சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஓகே இஷ் தாங்க. இது நல்லாலாம் இல்லை. ஓகே. ஸோ எஸ், இதுதான் என்னோட சூஜி இன்ஸ்டன்ட் சூஜி அல்வா வித் ஜாகரியோட டேஸ்ட் டெஸ்ட்டு. எனக்கு பிடிக்கலை.
நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா, இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். மற்றபடி இவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.